நெல்லையில் நாங்குநேரி பகுதியில் அரங்கேற்றப்பட்ட இரட்டை கொலையால் தற்போது மீண்டும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் நிலவக்கூடிய பரபரப்பு குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ் நாங்குநேரியிலிருந்து. வணக்கம் செல்வராஜ். தற்போது இந்த இரட்டை கொலை தொடர்பாக பொதுமக்கள் மீண்டும் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்தான கூடுதல் விவரங்கள். நிச்சயமா சூர்யா, நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பகுதியில் நேற்று 9 பேர் கொண்ட கும்பல் மூன்று மோட்டார் சைக்கிளில் வந்தபோது கஞ்சா மற்றும் மது போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அவர்கள் களக்காடு அருகே உள்ள கடம்போடு வாழ்வு என பகுதியில் ஒருவரை வெட்டிவிட்டு அங்கிருந்து அந்த 3 வாகனங்கள்ல நேரடியாக நாங்குநேரி நோக்கி வந்துள்ளார்கள். பெரும்பத்து என பகுதியில் அங்க சாலை ஓரமாக நின்று கொண்டிருந்த டீ கடையில் டீ குடித்ததுள்ள திடீரென இறங்கி அந்த கும்பல் அங்கு சரமாரியாக வெட்டி உள்ளது. இதில் அங்கு சம்பவ இடத்திலேயே 2 பேர் ஜான் உள்ளிட்ட ஒரு வடமாநில தொழிலாளி ஆகிய 2 பேரும் சம்பவ இடத்திலேயே துடித்து உயிரிழந்தார்கள். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அவர்களது 2 பேர் உடனும் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டு பிரேத பரிசோதனை தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த நிலையில் அந்த சம்பந்தப்பட்ட 9 பேரை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். அவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட வேண்டும். மேலும் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் நேரடியாக தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்று காலை 10 மணியிலிருந்தே அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் பெரும்பத்து கிராமத்தில் அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களுக்கு சரியாக 12 மணிக்கு இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரசன்னகுமார் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். ஆனால் 12 மணிக்கு அதற்கான எந்த ஒரு அறிவிப்பும் வராத காரணத்தால் அங்குள்ள கிராம மக்கள் வேதனையடைந்து மீண்டும் அவர்கள் நேரடியாக நாங்குநேரியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் தங்களது மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக புறப்பட்டு வந்தார்கள். அவர்களை அந்த பகுதியிலே தடுப்பு வேலி மூலமாக அவர்கள் தடுப்பு கம்பி மற்றும் தடுப்பு வேலிகள் மூலமாக அவர்கள் தடுக்கப்பட்டார்கள். அப்போது காவல்துறைக்கும் அவர்களுக்கும் கடுமையான வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர்கள் சரியாக 2 மணிக்கு அதற்கான நடவடிக்கை என்பது வந்துவிடும் என தெரிவித்தார்கள். அதே போல 2 மணி வரை அவர்கள் காத்திருந்த கிராம மக்கள் தற்போது அவர்கள் 2 மணிக்கு மேல சென்ற பிறகும் அதற்கான நடவடிக்கை என்பது எடுக்காத காரணத்தினால தற்போது பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் நேரடியாக நாங்குநேரி தேசிய நெடுஞ்சாலையில் தங்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக வந்து கொண்டிருந்த போது அவர்களை போலீசார் மற்றும் நெல்லை மாநகர காவல்துறை கண்காணிப்பாளர் பிரசன்னகுமார் ஆகியோர் தடுத்து நிறுத்தி அவர்களிடம் தடுத்து வைத்த போது அங்கு தள்ளுமுள்ளு என்பது ஏற்பட்டது. அங்கிருந்த பேரிகேட்டை அவர்கள் கிராம மக்கள் தள்ளி விட்டு நேரடியாக ஓடி வரும்போது அவர்களை சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார்கள் தடுத்து தற்போது பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. சரியாக 4 மணிக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் என்பது உங்களுக்கு உறுதியளிக்கிறோம் என நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தற்போது பேசிக் கொண்டு வருகிறார். ஆனால் இருந்த போதிலும் பொதுமக்கள் 4 மணி வரை நாங்கள் இதே இடத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம், 4 மணிக்குள் இதற்கான நடவடிக்கை என்பது எடுக்கப்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக யாரையும் நாங்கள் பொறுப்பெடுக்க மாட்டோம், நேரடியாக தேசிய நெடுஞ்சாலையில் சென்று நாங்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்து தற்போது வரை அந்த பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். காலை 10 மணிக்கு துவங்கிய சாலை மறியல் போராட்டம் என்பது தற்போது வரை நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் அனைத்து போக்குவரத்தும் முற்றிலுமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் அது களக்காடு ஏர்வாடி பகுதியாக அந்த வழியாக தான் பயன்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அந்த பகுதியில் அரசு பேருந்துகளோ மற்றும் தனியார் பேருந்துகளோ மற்ற எந்த போக்குவரத்தும் இல்லாமல் தற்போது வெறிச்சொலி காணப்படுகிறது. தொடர்ந்து அங்கு 500க்கும் மேற்பட்ட போலீசார் தங்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். சூர்யா, செல்வராஜ், அந்த பகுதியில் புறக்காவல் நிலையம் இருந்தும் கூட காவலர்கள் இல்லாததால இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி அரங்கேறுகிறது என்று பொதுமக்கள் வைத்த குற்றச்சாட்டுக்கு காவல்துறை தரப்பிலிருந்து என்ன பதில் கிடைக்கப்பெற்றது? நிச்சயமாக நேரடியாக அவர்கள் பொதுமக்கள் தெரிவிக்கக்கூடிய ஒரே ஒரு கருத்து தான் என்னென்றால், எங்கள் ஊர் கிராமத்திலேயே புறக்காவல் நிலையம் என்பது உள்ளது. இந்த காவல் நிலையத்தில் இதுவரை காவலர்கள் யாரும் நியமிக்கப்படவில்லை என்பதுதான் அவர்கள் குற்றச்சாட்டாக உள்ளது. குறிப்பாக இரவு நேரங்களில் கூட இந்த பகுதியில் எந்த ஒரு காவலர்களும் இல்லாத காரணத்தினால் தற்போது ஒரு கும்பல் என்பது எங்கள் கிராமத்தின் அருகே இது மாதிரி சரமாரியாக வெற்றி உள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். குறிப்பாக அவர் களக்காடு பகுதியில் கடம்போடு வாழ்வு பகுதியில் இது போன்ற ஒரு 2 பேரை வெட்டி விட்டு தான் இந்த பகுதிக்கு வந்துள்ளார்கள். அப்போதே நாங்கள் தெரிவித்தோம். ஆனால் காவலர்கள் இந்த புறக்காவல் நிலையத்தில் முற்றிலுமாக ஒரு காவலர் கூட இல்லாத காரணத்தினால்தான் தற்போது இது போன்ற ஒரு சம்பவம் என்பது நடைபெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். மேலும் பொதுமக்கள் தெரிவிக்கும் போது தமிழகத்திலும் தற்போது காவலர்களுக்கான பாதுகாப்பு என்பது இல்லாத சூழலின் காரணமாக தான் தற்போது இந்த பகுதியில் காவலர்களும் இந்த பகுதியில் தங்கள் பாதுகாப்பு பணிகளுக்கு வருவதற்கு மறுத்து உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்கள். ஏன்னா தமிழகத்தில் இது போன்ற ஒரு நிலைமை தான் தற்போது நிலை கொண்டு வருவதாகவும், இரவு நேரங்களில் இந்த பகுதியில் காவலர்களே வருவதற்கு பணிக்கு வருவதே அச்சப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலை தான் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள். ஏன்னால் இந்த பகுதியில் மிக அதிகமான கஞ்சா மற்றும் மது போதையில் மிக அதிகமாக தினந்தோறும் இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்று வருவதன் காரணமாக காவலர்களே புறக்காவல் நிலையத்திற்கு வருவதை மறுத்துள்ளதாகவும் பொதுமக்கள் தங்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். இந்த அளவிற்கு தான் நெல்லை மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது இருக்கிறது, தமிழகத்தில் இது போன்றதான் சட்டம் ஒழுங்கு இருக்கிறது என்பது தொடர்பாகவும் இந்த பொதுமக்கள் தங்கள் குற்றம் சாட்டிக் கொண்டு வருகிறார்கள். சூர்யா.
செல்வராஜ், பெரும்பத்து பகுதியில் இரட்டை கொலையால் பொதுமக்கள் மீண்டும் சாலை மறியல் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.